நம்ம இப்போ என்ன படிக்க போகிறோம் அப்படின்னா, நடந்து முடிஞ்ச டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாமில் ஓல்டு சமச்சீர் புக்கில் இருந்து கொஷின்ஸ் கேட்டிருக்காங்களே, அந்த கொஷின் வித் ஆன்சர் அண்ட் வித் பேஜ் நம்பரோடு நம்ம பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். பாருங்கள், கேள்வி நம்பர் 9. திருக்குறள் மூலத்தை நேரடியாக படிக்க விரும்பியே தமிழ் பயில தொடங்கினேன் என்று கூறியவர் யார்? இது ஓல்டு தமிழ் புக்கு, 10th தமிழ் புக்கு, பேஜ் நம்பர் 186 இருக்குது. பாருங்கள், திருக்குறள் மூலத்தை நேரடியாக படிக்க விரும்பியே தமிழ் பயில தொடங்கினேன். யார்? காந்தியடிகள். அடுத்த கேள்வி, வெட்ட வெளியை கடவுளாக வழிபடுபவர் யார்? ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா கடுவெளி சித்தர். இது எங்கே இருக்குது அப்படின்னா ஓல்டு 6th புக்கு, 2nd டேர்ம், அதாவது ஓல்டு சமச்சீர் புக்கு, பேஜ் நம்பர் 17 இருக்குது. பாருங்கள், வெட்ட வெளியை கடவுளாக வழிபட்டவர் கடுவெளி சித்தர். அடுத்த கொஷின், வாளெங்கே நீண்டு எழுந்த வள்ளுகிரெங்கே நாலு என தொடங்கும் இரட்டுற மொழிதல் பாடலின் ஆசிரியர் யார் அப்படின்னா ஆன்சர் கவி காளமேகம். இந்த கொஷின் எங்கே இருக்குது அப்படின்னா 8th ஓல்டு தமிழ் புக்கு, 3rd டேர்ம், பேஜ் நம்பர் 57, அதாவது ஓல்டு சமச்சீர் புக்கில் இருக்குது. செக் பண்ணிக்கோங்க. அடுத்த கேள்வி, தமிழ் பெருங்காவலர் என்ற சிறப்பு பெயருக்குரியவர் யார்? ஆன்சர் தேவநேய பாவாணர். இது எங்கே இருக்குது அப்படின்னா ஓல்டு 8th தமிழ் புக்கு, 3rd டேர்ம், பேஜ் நம்பர் 33 இருக்குது. அதாவது ஓல்டு சமச்சீர் புக்கு அதில் இருக்குது. பாருங்கள், செந்தமிழ் செல்வர், செந்தமிழ் ஞாயிறு, தமிழ் பெருங்காவலர் என 174 சிறப்பு பெயர்கள். அடுத்த கேள்வி, காந்தியடிகள் பெற்றோரிடம் அன்பாக நடந்து கொள்ள காரணமாக அமைந்த நூல் எது? இந்த கொஷின் எங்கே இருக்குது அப்படின்னா ஓல்டு 10th தமிழ் புக்கு, பேஜ் நம்பர் 181, அதாவது ஓல்டு சமச்சீர் புக்கு. ஆன்சர் சிரவண பிதுர்பத்தி. பாருங்கள், ஓல்டு புக்கு 181 பேஜ் நம்பர். இந்த பேராகிராஃபை நீங்கள் ஃபுல்லாக படித்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆன்சர் புரியும். அடுத்த கேள்வி, இனியவை 40 பாடலின் ஆசிரியர் யார்? இந்த கொஷினுக்கு ஆன்சர் எங்கே இருக்குது அப்படின்னா 8th ஓல்டு தமிழ் புக்கு, 1st டேர்ம், பேஜ் நம்பர் 35 இருக்குது. ஆன்சர் யார் அப்படின்னா பூதஞ்சேந்தனார். பாருங்கள், இனியவை 40 ஆசிரியர் பூதஞ்சேந்தனார். அடுத்த கேள்வி, எனக்கு வறுமையும் உண்டு, மனைவி மக்களும் உண்டு, அவற்றோடு மானமும் உண்டு என்று கூறிய தமிழ் அறிஞர் யார் அப்படின்னா தேவநேய பாவாணர். இது ஓல்டு 8th தமிழ் புக்கு, 3rd டேர்மில், பேஜ் நம்பர் 34, அதாவது ஓல்டு புக்கு, ஓல்டு சமச்சீர் புக்கு. பாருங்கள், எனக்கு வறுமையும் உண்டு, மனைவி மக்களும் உண்டு, அவற்றோடு மானமும் உண்டு, பேஜ் நம்பர் 34, ஓல்டு தமிழ் புக்கு.